தகப்பனே, நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம். நீர் வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறேன், பதில் தருகிறவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதோ இந்த நாளை விசேஷமான ஒரு நாளை நீர் மாற்றி ஆசீர்வாதமாக மாற்றி உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் விரும்புகிற மாண்டவரே, எங்கள் மத்தியில் நீ உலாவும் மாண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் செயல்படும். அப்பா, உங்களுடைய வசனத்தை நீர் கொண்டு பேசும். அப்பா, உங்களுடைய வசனம் எங்களுக்குள்ளாக இந்த நாளிலே வெளிப்பட வேண்டும். அப்பா, திருவள்ளுவர் வந்திய பெரும் ஒழுங்கானவரை எங்கள் பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். உமக்கு பயப்படுகிற பயத்தோட இந்த பந்தியில் நாங்கள் ஆயத்தப்படும் முடியுமாக எங்கள் அதுக்கான பரிசுத்தையும் தகுதியும் எங்களுக்காரும் எங்கள் மத்தியில் நீர் உலாவும் உங்களுடைய பிரசனத்துக்குள்ளாக வழி நடத்தும். என் பிரசனம் உனக்கு முன்பாக சென்று கோணையானவைகள் சபையாய் மாற்றும் என்று சொன்னேன். உங்களுடைய பிரசனம் எல்லாம் எங்களுக்கு வாழ தெரியாது. உங்களுடைய பிரசனம் இல்லாமல் நாங்கள் வழி நடத்த முடியாது. அப்பா, உங்களுடைய பிரசனம் எங்களுக்கு வேண்டும். உங்களோட பிரசனத்தால் நாங்கள் இந்த நாள் எங்களை வழி நடத்தும். கொண்டு வந்திருக்கிறவருடைய தாசனுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர் நாமே நீர் பயன்படுத்தி அப்பா, உங்களுடைய வார்த்தை எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் பதிய பண்ணுகிறேன், பத்திரப்படுத்துகிறேன். அன்றைய ஊழியக்காரரை ஆசீர்வதி, ஊழியக்காரரை வேலைப்படுத்தும். அவர் போகையிலும் வரையிலும் தேவதூதர் முன்னமாக விட்டு பாதுகாத்துக் கொள்ளும். அப்பா, சங்கீதம் 91 ஆண்டவரை சொல்லுகிறது போலவே அப்பா, தேவதூதர்களை நிறுத்தி அந்த ஊழியக்காரரை பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுடைய தாசனை நீ பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரை ஆசீர்வதி, எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரை ஆண்டவருடைய மகிமைக்குள்ளாக இந்த நாளில் கூட எங்களை வழி நடத்தி செல்லும். ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மனம் உருக்கும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பியதாய் இருக்கும். அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையில் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். ஆமென். நம்ம தேவாலய தேவனை மாசம் நோக்கி மாத்திரம் ஆண்டவரே கடந்து வரும்படியாக ஆண்டவரே ஓரி பாஷே கரபரியா தரபரபரியா ஓரி மாரியா தரபாஷே கரபரியா தரபரபரியா தரபாஷே ஓரி தரபாஷே கரபரபரியா தரபரபரியா ஓரி தரபாஷே தரபரியா ஓ மேலானி கரோ மாண்டவரே தேவரே காலைவரையில கூட மாண்டவரே அப்பா உம்மை நோக்கி நாங்கள் வந்து அந்த காலைவரையில இந்த இடத்துல நிற்கிறோம் ராஜா. ஓ நீர் எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை நீர் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஒரு புதிய அபிஷேகம் ஆண்டவரே எங்களை மத்தியில கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த வேலையில இருக்கிறதுனால இந்த வேலையில கடவுள கைகளை எழுத்தி அப்பா அந்த தேவாதி தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து அவருக்கு நம்ம நன்றி மலைகளை நம்ம செலுத்துவோம். ஓரி பாஷு கரபரியாந்தரபரபரியாந்தே ஓ மக்கள் நன்றி நன்றி மலைகளை செலுத்துகிற ஆண்டவரே. ஓ நீர் ஒருவரே தேவனப்பா. ஓரி அந்தரபாஷு கரபரியாந்தரபரியாந்தே ஓ மக்கள் நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே ஆசீர்வாதம் ராஜா. ஓ
ஆசீர்வாதங்களை தேவனே மக்கள் சொல்லுகிறோம் ராஜா. அம்மாவே காலை வேளையில கூட மாட்டவரே இருக்கிற ஒவ்வொரு கண்ணையும் முழுவதற்காக நன்றி அப்பா. ஓரி பாபா பாஷே கரமரியா கரமரியா ஓரி நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மேலான நாமம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் ஆண்டவரே அப்பா நீர் ராஜா ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்திற்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓரியா கரமரியா கரமரியா ஓரி பாஷேரியா கரமரியா கரமரியா உம்முடைய நாமம் என்றும் உயர்ந்தது. சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் சந்தோஷமா இருக்கேன் நீங்க சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய சமூகத்துல நம்ம நிற்கிறோம், நம்ம எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாகவே இருக்கணும். ஆமென். சோ இந்த வேளையில நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒருவருக்கு நம்ம கைகளை கொடுத்து இயேசு நல்லவர் என்று சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். ஆமென். அப்படி நடந்து போங்க. எல்லாரையும் நீங்க கைகளை கொடுத்து சமாதானத்தை நீங்க முதல் பெற்றுக் கொள்ளுங்க.
இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே.
நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே.
அப்பா உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நான் கர்த்தருடைய பந்தியில் வரும்போது நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. Yes, Lord. ஆமாண்டவரே. கர்த்தருடைய பந்தியில நம்ம பங்கு பெற போகிறோம். உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்க கையில இருக்கிற இந்த பந்தியானது இன்னும் எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது. இந்த காலை வேளையில் இந்த கர்த்தருடைய பந்தி உங்க கையில இருக்குதுன்னா உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாய் இருக்கிறீங்க. எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பந்தி உங்க கையில இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறீங்க, நீங்க பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறீங்க, பிதாவினுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த காலை வேளையில் கூட வேத வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 23 இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது வேத வசனம் எப்படி சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்க போகிற இந்த கடைசி நேரத்துல நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இந்த கடைசி நேரத்துல கூட ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்தார் என்று சொன்னேன். என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு புதிய உடன்படிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கடைசி ராத்திரியில நீங்களும் நானும் ஆண்டவருடைய நினைவில் வந்திருக்கிறோம். அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கொடுத்து சொன்னது, நான் வரும் அளவும் இதை நினைவு கூறுங்கள் என்று சொன்னேன். ஆண்டவர் பிறந்தது உண்மை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டது உண்மை, அவர் மரித்தது உண்மை, அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது உண்மை, அவர் பரத்துக்கு சென்றது உண்மை, மீண்டும் வருவேன் என்று சொன்னது உண்மையாய் இருக்கிறது. உங்களுக்குள் வாசம் செய்கிற அந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவராய் இன்னும் இருக்கிறவராய் இருக்கிறார். காலை வேளையில அவர் சொன்ன பிரகாரம்
அதே நேரத்தில் அவர் இந்த திராட்சை ரசத்தை எடுத்து இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி, இது ஒரு புதிய உடன்படிக்கை என்று சொல்லி பாருங்க. வேத வசனம் சொல்லுகிறது, இனி நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு அடிமையாய் இல்லாமல் அன்பின் பிரமாணத்துக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தது என்று சொல்லி இந்த வேளையில கூட நீங்களும் நானும் அன்பின் பிரமாணத்துக்கு கீழாக, கிருபையின் பிரமாணத்துக்கு கீழாக, விசுவாசத்தின் பிரமாணத்துக்கு கீழாக இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் கொடுத்த வெற்றியின் வாழ்க்கையை வாழ்வதற்காக நம் கையில இருக்கிற இந்த திராட்சை ரசத்தை நம் ஒரு குடும்பமாய் நன்றி உள்ள இதயத்தோடு இந்த காலை வேளையில நம்ம பங்குகிறோம். நன்றி. நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுடைய கப்பை கீழே வைத்துட்டு நம்ம அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மறுபடியும் பாடல் பாடி ஆராதனை செய்யலாமா? அந்த தேவ பிரசன்னம் என்ற வரிகளை மாற்றி நம்ம பாடி ஆண்டவர் ஆராதனை செய்யலாமா? நன்றி சொல்லுமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை கனப்படுத்த வேண்டும். Thank you, Lord. Yes, Jesus. ஆண்டவர் நம் மத்தியில இருக்கிறார். அந்த பிரசன்னத்தை, let the honor the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை நாம் கனப்படுத்த வேண்டும். ஓம் நம சிவாய. Yes, Lord. எல்லாரும் சொல்லலாமா? தேவ பிரசன்னம்
சத்தத்தை அல்ல, தேவனுடைய குரலை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்க. எல்லாரும் சொல்லலாமா? ஆண்டவரே என்னோடு பேசுங்க. காலை வேளையில எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா நான் ஆண்டவரே அப்பா மனிதனுடைய சத்தத்தை அல்ல, உம்முடைய குரலை கேட்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன். மனுஷனுடைய வார்த்தையை அல்ல, உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில என்னை தொடும் ஆவியானவரே. ஆவியானவரே என்னை தொடும் ஆவியானவரே. நம்ம சொல்லலாமா? ஆவியானவரே என்னை தொடுங்க. இந்த காலை வேளையில என்னை தொடுங்க. என்னை தொடுங்க. இந்த காலை வேளையில வார்த்தையில என்னை தொடுங்க. வார்த்தையில என்னை கட்டுங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னை சந்திங்க. ஆவியானவரே இந்த காலை வேளையில நன்றி சொல்லுகிறேன். அந்த காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறேன். அப்பா எங்களோடு கூட இருங்க. அப்பா எங்க விசுவாசத்தை அதிகரிங்க ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். இது ஏதோ ஒரு ஆராதனை கிடையாது, இது வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு ஆராதனையாக இருக்கட்டும். குடும்ப சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு ஆராதனையாக இருக்கட்டும். இது ஒரு அற்புதத்தின் ஆராதனையாக இருக்கட்டும். நன்றி சொல்லுகிறோம். அப்பா மீதியான நேரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லலாம் ஆமென். குட் மார்னிங். சரி, உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இருக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க குட் மார்னிங். குட் மார்னிங் சொன்னா ஏதோ யோசிக்கிறீங்க. குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? கேளுங்க பக்கத்துல. எப்படி இருக்கிறீங்க சார்? எப்படி இருக்கிறீங்கம்மா? எப்படி இருக்கீங்க தம்பி? எப்படி இருக்கிறீங்க அண்ணன்? எப்படி இருக்கிறீங்க அக்கா? சரிங்களா? எப்படி இருக்கிறீங்க பேபி? சரிங்களா? ஏதாவது ஒண்ணு சரிங்களா? இருக்கிறீங்களா அந்த காலை வேளையில? சரி, நான் அடுத்த ஒரு 40 நிமிஷத்துக்கு உங்களை நினைச்சு போறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கொண்டு போக போறேன். கவனத்தை கொஞ்சம் செலுத்துனீங்கன்னாக்கா உங்க காதுல நான் பேசுறது விளங்கும். கவனத்தை வேற எங்கேயாவது செலுத்துனீங்கன்னாக்கா நான் பேசுறது விளங்காது. நான் சத்தம் விளங்கும், ஆனா நான் என்ன பேசுறது உங்களுக்கு தெரியாது. இருக்கிறீங்களா? புரியுது என்ன சொல்றேன் அப்படின்ட்டு. சரி, இந்த காலை வேளையில உங்களை எல்லாரையும் பார்ப்பதுல சந்தோஷம். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம போக சரிங்களா? 2025 ஆண்டுல ஆண்டவர் செய்ய போகிற அற்புதமான காரியங்கள் இருக்குது பாருங்க. சில மாதத்துக்கு முன்பாக 2025க்குள்ள நான் வருவதற்கு முன்பாக ஆண்டவரிடத்துல சரி முதல்ல செட்டில் ஆயிருக்கு. நான் பேசுறத போகிறேன் சரிங்களா? நீங்க செட்டில் ஆயிருங்க. ஓகே, தண்ணிலாம் குடிச்சிட்டீங்களா? புக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? சரி, போங்க. நீங்க அதான் செட்டில் ஆயிருங்க சரிங்களா? செட்டில் ஆயிருங்க. பைபிள் வந்துட்டீங்களா? இப்ப நீங்க என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு ஒரு 3 சாய்ஸ் கொடுக்குறேன் சரிங்களா? ஒண்ணு, நீங்க முன்னுக்கு போற வசனத்தை மட்டும் பார்க்கணும். ரெண்டாவது, நோட் புக்ல நீங்க எழுதணும். மூணாவது, பைபிளை திறந்து பார்க்கணும். இதுல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க செய்யுங்க. வசனத்தை மட்டும் பார்க்க போறீங்கன்னா வசனத்தை பாருங்க சரிங்களா? இல்ல நோட் புக்ல எழுத போறேன் அப்படின்னாக்க நீங்க நோட்ஸ் எடுத்து எழுதுங்க. இல்ல நான் பைபிள் திறந்து படிக்க போறேன்னா பைபிள் திறந்து படிங்க. இல்ல பாஸ்டர் நான் 3மே செய்ய போறேன்னா செய்யுங்க. ஆனா உங்க காது என்கிட்ட இருக்கணும். இருக்கிறீங்களா? உங்களுடைய கவனம் இங்க இருக்கணும். நீங்க பார்த்திருக்கீங்களா? பைபிள் வீட்டுல படிச்சிருக்க மாட்டோம், ஆனா இங்க பாஸ்டர் ஏதாவது ஒரு பைபிள் வசனம் சொல்லும் பொழுது அப்பதான் நம்ம அந்த வசனத்தை மேல இருந்து படிச்சுட்டு வருவோம். இருக்கிறீங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாது இன்னைக்கு சரிங்களா? சரி, இந்த காலை வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 2025 ஆண்டுல ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உங்களை கொண்டு வரல, ஒரு நோக்கத்துக்காக உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆள் சொல்லலாமா? இருக்கிறீங்களா? ஏதோ எதுக்காக 2025 இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஏதோ இருக்கிறதுக்காக ஆண்டவர் இந்த 2025 உங்களை கொண்டு வரல. பக்கத்துல பாருங்க, ஒரு நோக்கம், a purpose. சரிங்களா? ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் இந்த 2025ல வந்திருக்கிறார், நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் சரிங்களா? 2025ல நான் நுழைவதற்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட வாக்குத்தத்தம் கேட்பேன் சரிங்களா? ஆண்டவரே இந்த 2025ல நாங்க எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்க பாருங்க. 2025 ஆண்டு நுழைவதற்கு 2 மாசம் முன்னுக்கு நம்ம எல்லாரும் ஒரு வசனத்தை படிப்போம் சரிங்களா? இந்த வசனத்தை எப்ப படிப்போம் தெரியுமா? கிறிஸ்துமஸ்க்கு
அவர் நாமம் அதிசயமானவர், ஆஹா. ஆலோசனைக்கர்த்தா, ஆஹா. வல்லமையுள்ள தேவன், ஆஹா. நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் மட்டும் இல்ல, அவர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யணும்னு நினைக்கிற காரியங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவருடைய பெயர், ஆமா உண்மைதான், இது எல்லாம் ஆண்டவருடைய பெயர்கள். ஆனா இது வெறும் அவருடைய பெயராக மாத்திரம் அவர் இருக்க விரும்பல. அவர் நம்மளுடைய வாழ்க்கையில இதை செய்ய விரும்புகிற ஒரு ஆண்டவரா இருக்கிறார். ராமி சொல்லலாமா? இருக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களுக்கு 5 விதமான வாக்குத்தத்தங்களை இந்த காலை வேளையில உங்களுக்கு கொடுக்கிற 2025ல நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ இந்த 5 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ஏன் தெரியுமா? இது அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் பிள்ளைங்க ஒண்ணு செய்ய தேவையே இல்லை, அவர் செய்கிற ஆண்டவரா இருக்கிறார். இருக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமானது, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனமானது, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையானது எப்படி இருக்கும்? இருக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நம்ம செய்த ஒரு காரியம் கிடையாது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில, நான் இப்ப என் மகளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தேன்னா என் மகன் ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் செய்யணும். இருக்கிறீங்களா? யாரு வாக்கு கொடுத்தாங்களோ அவங்க என்ன செய்யணும்? வாக்கு பெற்றவங்க செய்யணும், வாக்கு கொடுத்தவங்க செய்யணும். அதே மாதிரி தான் ஆண்டவருடைய பெயரை நீங்க பாத்தீங்கன்னாக்கா 5 விதமான பெயர் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வாக்குத்தத்தம். பக்கத்துல சொல்லுங்க, வாக்குத்தத்தம். இது ஒரு ப்ராமிஸ். இருக்கிறீங்களா? இந்த ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுத்தது. இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறபடினால் இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவர் செய்து முடிப்பார். நீங்க செய்ய தேவையில்லை, ஆனா அவர் செய்வார். வாங்கயா உங்களுக்கு தேடி பார்த்து என்ன பண்றீங்க? சரிங்களா? இருக்கிறீங்களா? புரியுது என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். இருக்கிறீங்களா? சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 5 வாக்குத்தத்தம் என்னோட வாழ்க்கையில நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாமா? 1வது வாக்குத்தத்தம் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஸ்லைட் நிறைய இருந்தா 1வது வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தேவனா இருக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு அவருடைய பெயர், முதல் பெயர் என்ன பெயரு? அதிசயம் மாணவர். எப்படிப்பட்டவர் பாருங்க, ஐசையா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிற 1வது பெயர் அதிசயம் மாணவர். Wonderful. He will make a huge difference in your life. ஆண்டவர் முதல் வாக்குத்தத்தத்தை என்ன கொடுக்கிறாரு? இப்ப நீ பார்க்கிற கீதியோட இன்னொரு நாளைக்கு நீ பார்க்கும் பொழுது 2025 முடியறதுக்குள்ள நீ பார்க்கிற இப்ப பார்க்கிற கீதியோட நீ பார்க்கிற மாதிரி இருக்க மாட்டாரு. அவர் வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களை நிறைவேற்றி அவருடைய வாழ்க்கையில பெற்றுக் கொள்கிற ஒரு மனிதனா இருப்பார். ஒரு ஆவி சொல்லலாமா? இப்ப பார்க்கிற எலியாவை நம்ம பார்க்கிறோம். எலியா இப்ப ஒரு ஸ்டாருக்கு அவர் ஒரு மேனேஜரா இருக்கிறாரு. ஆனா 2025 முடிவதற்குள்ளாக கர்த்தர் பெரிய மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னாக்கா நிறைவேற்றாமல் அவர் இருக்க மாட்டார். சொல்லலாமா? வசனம் சொல்லுது, he will make a huge difference. அவர் உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். அப்படின்னா நீங்க சும்மா இருப்பீங்க, ஆனா ஆண்டவர் மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஏன்னா அவருடைய பெயர் என்ன தெரியுமா? அதிசயமானவர். ராமி சொல்லலாமா? அதிசயமானவர். சாதாரண காரியங்கள் செய்வாரா இல்ல அதிசயமான காரியங்கள் செய்வாரா? ராமி சொல்லலாமா? கண்டிப்பா ஆண்டவர் அதிசயமான காரியங்கள் செய்வார். அதனாலதான் அவருக்கு பெயர் என்னது? அதிசயமானவர். ஆண்டவர் இந்த 2025 ஆண்டுல அதிசயமான காரியங்களை செய்வார். பாஸ்டர், எப்படி பாஸ்டர் அதிசயமான காரியங்கள் செய்வார்? இது நீங்க செய்ய போற காரியம் கிடையாது, அவர் உங்க வாழ்க்கையில செய்ய போற மாற்றம். சொல்லலாமா? இப்ப இருக்கிற சூழ்நிலை
முடிவு கிடையாது. இனி வரப்போகிற நாட்கள்ல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, யாரை பாக்குறீங்க? யாராவது ஒரு ஆளை இன்னைக்கு நீங்க பவித்ராவை பாக்குறீங்க, சரிங்களா? பவித்ராவை பார்க்கும் பொழுது பவித்ராவுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது. ஆனா 2025 முடிவுகளுக்குள்ளாக ஆண்டவர் பவித்ராவுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். அதுதான் மாற்றம். ஆண்டவர் செய்வார் என்று சொன்னால் சாதாரண காரியத்தை செய்யறதுக்கு கடவுள் தேவையில்லைங்க. முதல் ஜார்ஜ் போதுமே. இருக்கிறீங்களா? சாதாரண காரியத்தை செய்யறதுக்கு எதுக்கு கடவுள் வேண்டாம். முதல் ஜார்ஜ் போதும், முதல் ரேமண்ட் போதும், நான் போதும், நீங்க போதும், அம்மா போதும், எல்லாருமே போதும். ஆனா அதிசயமான காரியங்களை செய்வதற்கு கடவுள் தேவைங்க. இருக்கிறீங்களா? அதிசயமான காரியங்களை செய்வதற்கு கடவுள் தேவைங்க. பக்கத்துல பாசுங்க, கடவுள் தேவை. குமாரே, குமார் யார் இருக்கா? குமார் இருக்கீங்க? குமாரி, சரிங்களா? கடவுள் தேவை. அதிசயமான காரியங்களை செய்வதற்கு கடவுள் தேவை. பாஸ்டர், எப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை செய்வார்? நீங்க வசந்த வார்த்தையை பாருங்க. huge difference in your life. அப்படின்னா என்னோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை செய்வார். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத மாற்றத்தை செய்வார். நீங்க யோசித்து பார்க்க முடியாத, நான் தமிழ் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவேன், உன் புத்திக்கு எட்டாத காரியங்களை செய்வார். பிராமி சொல்லலாமா? நீ யோசிச்சு கூட பார்க்க முடியாத காரியங்களை. நல்லா சொல்றேன், நம்ம சாதாரணமா இப்ப கீதையை பார்க்கிறோம், எலேஜாவை சாதாரணமா பார்க்கிறோம். ஆனா இதே எலேஜாவை, இதே கீதையோட, இதே வீடியோட விசேஷமா பார்க்கிற நாட்கள் வரும். அதுதான் கர்த்தர் செய்கிற வித்தியாசமான காரியங்கள். சொல்லலாமா? நம்ம நினைக்கிறதுலாம் சாதாரண காரியங்கள். மிஞ்சி போனா நீங்க எவ்வளவு பெருசா நினைப்பீங்க? எத்தனை லட்சம் நீங்க பேசுவீங்க? சும்மா மாமாக்கள்ல உட்கார்ந்து நிறைய பேசுவோம்ல, அப்படி நிறைய பேசுறப்ப மிஞ்சி போனா எவ்வளவு அளவுக்கு நம்ம பேசுவோம்? மிஞ்சி போனா நம்ம இந்த வீடியோ லெவலுக்கு பேசுவோமா? அடுத்து நம்ம பாக்கெட்ல இருக்கிற அளவுக்கு நம்ம பேசுவோம். அடுத்து பேங்க்ல சேவிங் இருக்குல்ல, அந்த அளவுக்கு தான் நம்ம பேச முடியும். சுல்தான் லெவலுக்கு பேச முடியுமா? ராஜா லெவலுக்கு பேச முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலை அப்படி இருக்குது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை தரம் அப்படி இருக்குது. அதனால நம்ம ரொம்ப பேசினாலும் ஒரு அளவுக்கு தான் பேசுவோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அதிசயமானவராய் இருக்கிறபடினால் உன் புத்திக்கு எட்டாத, இதுவரைக்கும் நீ பேசுனது கூட இல்லாத அதிசயமான காரியங்களை கர்த்தர் 2025 உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். சொல்லலாமா? ஆண்டவர் செய்வாருங்க. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இது நீங்க பண்ற வேலை இல்லை. இந்த 5 வாக்குத்தத்தம் நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். இது அவர் செய்கிறது. யாருக்கு தெரியுமா? அவருடைய பிள்ளைகளுக்கு. சொல்லலாமா? இந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஸ்பெஷலா பாப்பீங்களா, இல்ல சித்தப்பா பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலா பாப்பீங்களா? நீங்க சொல்லுங்க சார். உங்க பிள்ளைய நீங்க ஸ்பெஷலா பாப்பீங்களா, இல்ல சித்தப்பா பிள்ளைங்க ஸ்பெஷலா பாப்பீங்களா? உங்க பிள்ளைங்க நீங்க பிள்ளைய காணோம், மேல போயிருக்காங்க. உங்க பிள்ளைங்க நீங்க ஸ்பெஷலா பாப்பீங்க, ஆமாவா இல்லையா? இப்ப நான் ஏன் பிள்ளைய ஸ்பெஷலா பாப்பேன்னா, இல்ல பக்கத்துல வீட்டுல இருக்கிற பிள்ளைய ஸ்பெஷலா பாப்பேனா? யார் வீட்டு பிள்ளைய ஸ்பெஷலா பாப்பேன்? ஏன் சொந்த பிள்ளைய, ஏன் ரத்தத்துல பிறந்த பிள்ளைய நானு விசேஷமா பார்ப்பேன். அந்த பிள்ளைக்கு தான் நான் விசேஷமான காரியங்கள் செய்வேன். அதே போலதான் ஏன் ரத்தத்துல பிறந்த என் பிள்ளைக்கு என்னால இவ்வளவு செய்ய முடியும்னா, அந்த ரத்தத்துல பிறந்த நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்வார். சொல்லலாமா? நிச்சயமாய் அவர் 2025 ஆண்டுல உங்க வாழ்க்கையில அவர் அதிசயத்தை செய்வார். நீங்க சொல்றீங்க, பாஸ்டர் என்கிட்ட சொல்லலாம் பரவாயில்ல, ஜார்ஜ் யார்கிட்டயா சொல்லுவீங்க? உண்மை, கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்தார். நான் யோசித்து கூட பார்க்கல, நான் பேசுறது கூட கிடையாது, நான் நினைச்சது கூட கிடையாது. ஐயோ, இதெல்லாம் என்னோட தகுதிக்கு மிஞ்சினது அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தரால் உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய முடியும். நான் ஏதோ உங்களை குஷிப்படுத்துறதுக்காக சொல்லலைங்க. நான் இந்த வசனத்தை உங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு இது எல்லாம் என் வாழ்க்கையில நடந்துச்சு. ஒரு ஆள் சொல்லலாமா? 2 மாசத்துல என் வாழ்க்கையில நடந்துச்சு. அதனாலதான் தைரியமா பிரசங்கம் பண்றேன். இருக்கிறீங்களா? நடக்கலன்னா நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். நடந்தனால தைரியமா என்ன செய்யறேன்? பிரசங்கம் பண்றேன். முதல் காரியம், அவர் அதிசயமானவராய் இருக்கிறபடினால் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை அவர் செய்வார். இப்ப
நம்ம ஜெபம் பண்ண போறோம். எந்த இடத்துல உங்களுக்கு மாற்றம் வேணும், இந்த அதிசயம் நடக்கணும் உங்க வாழ்க்கையில, ஒரு அரை செகண்ட் 30 செகண்ட் எடுத்து நம்ம என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். ஒரு 30 செகண்ட் எடுத்து நம்ம என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாமா. அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு மாற்றம் வேணும், இந்த விஷயத்துல எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா. ஒரு 30 செகண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க, கண்ண முடியல, டக்குனு கண்ண முடிங்க. எந்த இடத்துல உங்களுக்கு அதிசயம் வேணும் அந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல எனக்கு அதிசயம் நடக்கணும், இந்த விஷயத்துல எனக்கு அதிசயம் நடக்கணும், இந்த காரியத்துல எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும். யாரு வந்து உங்ககிட்ட பேசலையோ ஜெபம் பண்ணுங்க, சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நபர் வந்து என்கிட்ட பேசணும். யாரு உங்களுக்கு பணம் கொடுக்கணுமோ சொல்லுங்க, ஆண்டவரே நான் கேட்டுட்டு போக மாட்டேன், அவங்களே கொண்டு வந்து கொடுக்கணும், இது ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லி ஒரு அரை செகண்ட் நீங்க ஜெபம் பண்றீங்களா, இந்த இடத்துல எனக்கு அதிசயம் நடக்கணும்னு சொல்லி ஒரு ஆமி சொல்லலாமா. சரி, போதும், ரொம்ப நேரம் முடியாது, சரிங்களா, இருக்கிறீங்களா. இது ஒன்றாவது காரியம், சரிங்களா. அவர் அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். இரண்டாவது என்ன தெரியுமா செய்வேன் சொல்லி இருக்கிறாரு, பார்க்கலாமா. இரண்டாவது காரியம், அவருடைய நாமம் என்ன நாமமா, அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். குழம்பு தேவையில்லை, குழம்பு வைக்கவும் தேவையில்லை, இருக்கிறீங்களா. குழம்பி போய் குழம்பு வச்சு உப்பு இல்லாம சப்பு இல்லாம சாப்பாடு போறத காட்டிலும் குழம்பாம என்ன செய்யுங்க, குழம்பு வச்சு உங்க வீட்டோட உங்களுக்கு கொடுங்க, இருக்கிறீங்களா. நீங்க குழம்புனீங்கன்னாக்கா உப்பு போட்டீங்களா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஆமா தானே, குழம்பிட்டீங்கன்னாக்கா அது உப்பு போட்டோம்னு தெரியலையே, புளி ஊத்துறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, உப்புக்கு மேல உப்பு போட்டு அதை சமாளிக்க கிழங்கு வேற வெட்டி போடணும். ஆமா தானே, உப்பை பேலன்ஸ் பண்றதுக்கு. அப்ப பாருங்க, கவனத்துல வைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் நமக்கு இனி பாருங்க, உங்களுக்கு டைரக்டா ஆலோசனை கொடுக்கிறதுக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. சொல்லுங்க, என் அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? தைரியமா சொல்லுங்க, என் அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? உலகத்து அப்பா நம்ம கூட இல்லைன்னாலும் படைத்த அப்பா நம்ம கூட தான் இருக்கிறார். படைத்த அப்பா உயிரோட தான் இருக்கிறார். சொல்லலாமா, அவர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு, ஆலோசனை கொடுப்பாருங்க. எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்யணும், அவசரப்படாதீங்க. அப்பா உங்களுக்கு என்ன செய்வாரு, அவர் உங்கள் வாழ்வில் சிறந்த ஆலோசகராக அவராகவே இருப்பார் என்று வசனம் சொல்லுது. அவரே உங்களுக்கு சிறந்த ஆலோசகராக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். நமக்கு ஆலோசனை வேணும்னா நம்ம நிறைய பேர்கிட்ட போறோம், தவறு கிடையாது. ஆனா இந்த 2025 அவரே உங்களுக்கு சிறந்த ஆலோசகராக இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். வாங்க சொல்லலாமா. ஒருவேளை நீங்க குழந்தைகிட்டு இருக்கிறீங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, அவர் உங்களுக்கு சிறந்த ஆலோசகராக இருப்பார். வாங்கணுமா வாங்கக்கூடாதா, அவர் உங்களுக்கு சிறந்த ஆலோசகராக இருப்பார். கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா, அவர் உங்களுக்கு சிறந்த ஆலோசகராக இருப்பார். போகணுமா போக கூடாதா, அவர் உங்களுக்கு சிறந்த ஆலோசகராக இருப்பார். விடணுமா விடக்கூடாதா, அவர் உங்களுக்கு சிறந்த ஆலோசகராக இருப்பார். அவர் உங்களுக்கு சிறந்த ஆலோசகராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். சொல்லலாமா, நீங்க வெட்டி விரும்பாம இருக்கலாம். எனக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், ஆலோசனை கொடுக்கிறேன்னு சொல்லி ஆளை க்ளோஸ் பண்றவங்க நிறைய பேர்த்த பார்த்திருக்கிறேன். இருக்கிறீங்களா? அம்மா எவ்வளவு பார்த்திருப்பாங்க, ஆலோசனை கொடுக்கிறேன்ற பேர்ல ஆளை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? இருக்கிறீங்களா? இதை செய்யலாமான்னு வந்து நம்ம யாரையாவது கேட்டனாக்கா சரி பார்த்துக்கலாம், அன்னைக்கு போயிட்டு பிறகு எங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர் நமக்கு சிறந்த ஆலோசகராக இருக்க விரும்புகிறார். ஆலோசனை கொடுக்கிற பேர்ல ஆளை க்ளோஸ் பண்றவங்க சேராதீங்க. இல்லையா? இருக்கிறீங்களா? ஆலோசனை நல்லா தான் கொடுப்பாங்க, அவங்க சொல்றதுல ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும், லாஜிக்கா இருக்கும். ஆனா காட்லியா இருக்காது. எப்படி இருக்காது? லாஜிக்கா இருக்கும். அது அவங்க சொல்றதுல ஆமா அப்படிதான். பிசாசானவனுடைய வார்த்தை தேன் கூட்டுல ஒழுகிற தேனுக்கு ஒப்பா இருக்குமா, அவனுடைய வார்த்தை இனிப்பா இருக்குமா. ஆனா அதெல்லாம் ஆலோசனையா கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தோம்
விரும்புகிறார். அவர் விரும்புகிறாருங்க. என் பிள்ளைக்கு நான் நல்ல ஆலோசகராக இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். உங்க பிள்ளை உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்காம மத்தவங்க கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்டா பெத்தவங்க உங்க மனசு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் ஆண்டவருக்கு இருக்கும். என் பிள்ளைக்கு நான் ஆலோசகராக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஆனா பிள்ளைங்க நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருடைய ஆலோசனை கேட்காம ஊர்ல இருக்கிற எல்லா ஆலோசனையும் கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா 2025 நான் உனக்கு ஒரு நல்ல ஆலோசகராக இருக்கிறேன். நீ என்ன செய்யணும், எப்படி செய்யணும்ட்டு நான் உனக்கு சொல்றேன். என்கிட்ட கேளு. ராமி சொல்லலாமா? என்னிடத்துல கேளு, என்கிட்ட கேளு. நான் சொல்றேன் என்ன ஆலோசனை, எப்படி செய்யணும், எங்க போன, என்ன பண்ணணும்னு சொல்லி நான் சொல்றேன். ராமி சொல்லலாமா? ஆண்டவரோட யாருக்கு பெஸ்டான ஆலோசனை கொடுக்க முடியும்? ராமி சொல்லலாமா? ஒரு தடவை நான் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஸ்ரீலங்கால கேரளால இருந்து ஒரு இன்விடேஷன் வந்துச்சு. சரிங்களா? எனக்கு அங்க கூப்பிட்டாங்க. அப்ப நான் என்ன செஞ்சேன், ஒரே ஆசை. யாத்திரை மாசம் கேரளாக்கே போனது. அப்ப எனக்கு சரியான ஆசை. இந்த படங்கள்லாம் பார்த்துருக்கிறோம்ல தமிழ் படத்துல, நம்ம யாரும் தமிழ் படம் பார்க்க மாட்டோம்ல. சரி, இங்கிலீஷ் படம் மட்டும் தான் பார்ப்போம். சரி, அப்ப இந்த கேரளா கடல்ல வரும்போது இந்த படங்கள்லாம் போகுது பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆசை போய் பார்க்கலாமே. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஃப்ரீ டிக்கெட், ஃப்ரீ ஹோட்டல், ஃப்ரீ ஃபுட், எல்லாமே ஃப்ரீ, நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னாங்க. நானும் ரொம்ப சந்தோஷமா குஷி ஆயிட்டா. கேரளாக்கு போறோம், நம்ம பார்க்குறோம் ஓமனை குட்டிங்க, அப்புறம் இப்படி கடற்கரை மீன் பொரியல், சரிங்களா, இதெல்லாம் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாம் முக்கியமாயிருச்சு. ஆண்டு கேட்டேன், ஆண்டவரே போட்டா ஆண்டவர் போக கூடாதுன்றாரு. எனக்கு பெரிய ஒரு நான்கிட்ட செல்லமா சண்டை போடுவேன். நீங்களும் கூட்டிட்டு போக மாட்டீங்க, கூட்டிட்டு போறதுக்கு பக்கம் வந்தாலும் அனுப்ப மாட்டேங்கிறீங்க. இது எப்படி இருக்கு? ஆண்டு அப்பதான் நான் பேசுறேன், ஆண்டவரே ஒருத்தர் அவங்களே டிக்கெட் போட்டு என்ன போறேன்றாங்க, நீங்க வேண்டாம்ன்றீங்க. அப்ப உடனே மாம்சம் சொல்லுது, இது பிசாசுடைய குரலா இருக்குமோ? பேச தாண்டது தான் நல்லா தெரியுது எனக்கு. ஆவியானவர் தான் உடனே பேசுறாரு, நல்லா தெரியுது. ஆனாலும் மாம்சம் சொல்லுது, இது மேபி பிசாசுடைய வார்த்தையா இருக்கும், நீ அதெல்லாம் கண்டுக்காத. நான் திருப்பி கேட்டேன். சரி, வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணாலும் சார் அசுத்தாவிங்க சேட்டை பண்ணு சொல்லி சர்ச்சில் போயிட்டு ஜெபம் பண்ணி கேட்டேன். சரிங்களா? சர்ச் ஏன்னா பரிசுத்தமான இடம். அப்ப சரிங்களா? அப்ப நான் அங்க போய் பார்த்தாங்க, அங்கதான் பெரிய பையங்களா இருக்கு. சரியா? வீட்டுலதான் சின்ன பையன், சர்ச்சில் பெரிய பையன். சரிங்களா? எல்லாம் நான் யோசிக்கிறேன். மாம்சம் சொல்லுது போ, ஆவியானவர் சொல்றாரு போவாது. சர்ச்சில் நடக்கிற போராட்டம் மாம்சத்துக்கும் ஆவிக்கும். அப்புறம் கடைசியா நான் சரண்டர் ஆயிட்டேன். போங்க, போல விட்டுருங்க அப்படின்ட்டு. ஏன்னா அனைவரும் போராட முடியாது, மீறி போனா அடிதான் விடுவோம். அப்புறம் எதுக்கு மீறி போய்கிட்டு? நீங்க நம்ப மாட்டீங்க, நான் போகணும், அந்த இடத்துக்கு போகணும்னு நினைத்த அந்த காரியங்கள் வந்து பெரிய ஒரு கொலாப்ஸ் ஆகி, பெரிய ஒரு சேதாரமாகி, அந்த இடம் வந்து நான் போகக்கூடாத ஒரு இடம். நான் போயிருந்தேன்னா எனக்கு தெரியல என்னோட பேர் என்னவா ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? நல்லவங்க நான் போல. ஆனா அதுக்கப்புறம் பல தடவை கேரளா போயிட்டேன். போன மாசம் நான் போனேன், 10ஆம் மாசம் போயிட்டு வந்தேன். போன வருஷம் 10ஆம் மாசம் கேரளாக்கு இருக்கிறீங்களா, முன்னாடி போயிட்டு வரலாம் நாளைக்கு சொல்றேன். சரிங்களா? இந்த வருஷம் 5ஆம் மாசமும் போகும். சரிங்களா? சரி பாருங்க, அதுக்கப்புறம் பல தடவை கேரளாக்கு போயிட்டு வந்துட்டேன். சரிங்களா? அப்ப ஆண்டவர் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அவர் சிறந்த ஆலோசகரா இருக்கிறார். இருக்கிறீங்களா? நான் வீடு வாங்கும் பொழுது என்னுடைய அம்மா என்ன சொன்னாங்க, ஐயா நீ சீக்கிரம் வீடு வாங்கி ஆகணும். நான் சொன்னேன், இருங்கம்மா பார்க்கலாமா அப்படின்னு சொன்னேன். ஆனா ஆண்டவரிடத்துல நான் கேட்கும் பொழுது எனக்கு எங்க போயிட்டு வீடு அப்ளை பண்ணாலும் கிடைக்காது. சரிங்களா? அப்ப அப்ளை பண்ணுவேன், ட்ரை பண்ணுவேன். அம்மா பேச்ச கேட்கணும்ல, அப்ப அம்மா பேச்ச கேட்டுட்டு போய் ட்ரை பண்ணுவோம், கிடைக்காது. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு பிற்பாடு வீடு இல்லை. சரிங்களா? அப்ப சேவா வீட்டுல இருந்தேன். அப்ப ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே ஊரே தப்பா பேசுது உங்களை பத்தி அப்படின்னு. எப்படி என்ன பத்தி தப்பா பேசுறது? நான் உங்களுடைய ஊழியக்காரன், என்ன பார்த்துக்கிறதுனால உங்களுடைய வேலை. சரிங்களா? ஊரே உங்களை
சரிங்களா? அந்த அப்பாயின்மெண்ட் நான் வாங்கும் பொழுது அந்த அப்பாயின்மெண்ட் தான் ஆலோசனை, ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை பாருங்க, சூப்பரான ஆலோசனை. ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு போய் அப்ளை பண்ணு, இந்த வீட்டுக்கு நான் லோனை அப்ரூவ் பண்றேன் அப்படின்னாரு. அப்ப பாருங்க, நம்மளுடைய லோன் அப்ரூவல் எங்க வருது? நம்ம நினைக்கிற சிஆர்டி பேங்கும் ஆம் பேங்கும் பப்ளிக் பேங்கும் கொடுக்குறோம் அப்படின்ட்டு இருக்கிறீங்களா? நம்மளோட அப்ரூவல் ஆண்டவர் தான். இருக்கிறீங்களா? அவர் சொன்னார், நீ இந்த வீட்டுக்கு போய் அப்ளை பண்ணுங்க. நான் அந்த வீட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினேன். இன்வெஸ்ட்மெண்ட் தெரியல, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வாங்கினேன். நான் வாங்குறப்ப அந்த வீட்டோடைய விலை 80,000 வெள்ளி. நான் வாங்கி இப்ப கரெக்டா 8 மாசம் ஆகுது. இப்ப அந்த வீட்டோடைய விலை 2 லட்சம் வெள்ளி. எனக்கு எவ்வளவு லாபம்? எவ்வளவு லாபம்? நான் வீட்டுக்கு எவ்வளவு தெரியுமா மாசம் காசு கட்டுறேன்? 290 வெள்ளி. ஜேபியில 290 வெள்ளிக்கு வீட்டு காசு கட்டுறீங்களா? 290 வெள்ளிக்கெல்லாம் எங்க வீட்டுல எங்கே இருக்காது தானே. ஆனா என் சொந்த வீட்டுக்கு நான் 290 தான் காசு கட்டுறேன். ஆனா ரெண்டலுக்கு எவ்வளவு தெரியுமா விடலாம்? 1200 வெள்ளி. இப்ப நான் ரெண்டலுக்கு விட்டுட்டு எனக்கு எவ்வளவு லாபம் இருக்கும்? 1200 வெள்ளி விட்டா 300 வெள்ளி வீட்டுக்கு போச்சுன்னா மிச்சம் எனக்கு லாபம். மாசம் 900 வெள்ளி எனக்கு சம்பளம், லாபம். ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை பார்த்தீங்களா? இல்ல நான் பெருசா தான் வாங்குவேன் அப்படின்னா பெருசா போய் இல்ல நான் வாங்கினேன். எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, பெருசா வாங்குற ஒரே வீட்டை பெருசா வாங்கி பெரிய கடைக்கண்ணா ஏன் சின்னதுல இருந்து ஆரம்பிக்கும். இதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை. ராமி சொல்லலாமா? இதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை. ஆண்டவர் ஞானமா கொடுப்பாரு. இப்ப நான் 80,000 வெள்ளி வீடு வாங்கினதுனால 1.5 லட்சம் வெள்ளி வீடு என்னால வாங்க முடியும். ஆனா இப்ப நான் 2.5 லட்சம் வீடு வாங்கியிருந்தேன்னா என்னுடைய அடுத்த வீடு எத்தனை லட்சம் வீடு வாங்கியிருக்கணும்? 3 லட்சம் வீடு தான் வாங்கியிருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன வீடு வாங்கிட்டு போய்ப்பா, அதுக்கப்புறம் அதுக்கு மேல இருக்கிற வீடு தான் வாங்க முடியும். பெரிய வீடு வாங்கிட்டு சின்ன வீடு வாங்க முடியாது. ஆண்டவருக்கு என்ன ஒரு ஆலோசனை கொடுத்தாரு பார்த்தீங்களா? இருக்கிறீங்களா? இதே எங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு பெருசா போயிருந்தா அம்மா பேச்சை காட்டினா அப்பா பேச்சை கேட்கணும். இருக்கிறீங்களா? ஏன்னா அவர் தான் யாரு? ஆலோசகர். நமக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறவரா இருக்கிறார். ராவி சொல்லலாமா? அதனால 2025 ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசகராக இருப்பார். ராவி சொல்லலாமா? 3வது காரியம் என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் சொன்னது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்வேன்னு சொன்னது என்ன தெரியுமாங்க? 3வது என்னது? மைட்டி காட். என்னது? வல்லமை உள்ள தேவன். அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? அவர் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அப்படின்னா ஆங்கிலத்தில் அழகா இங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. He will accomplish amazing things in your life. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில காரியங்களை முழுமைப்படுத்துவார். அவர் முடிப்பார். அவர் ஆரம்பித்திருக்கிறார் என்று சொன்னால் ஆரம்பித்தவர் உங்க வாழ்க்கையில முடிப்பார். அப்படின்னா இன்னொரு வார்த்தை நான் சொல்றேன், unsolved matter. அப்படின்னா இன்னமும் உங்க வாழ்க்கையில தீர்வில்லாத காரியங்களுக்கு கர்த்தர் அற்புதமாய் தீர்வை கொடுப்பார். ஒருவேளை உங்களுடைய கேஸ் கோர்ட்ல இருக்கலாம், அல்லது உங்களுடைய தீர்வுக்கு அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் இத சொன்னாங்க, பாஸ்டர் என்னோட லோரிலாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, ஆனா எனக்கு வர வேண்டிய காசு இன்னும் வரல பாஸ்டர் அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்க போங்கம்மா, ஆண்டவர் கண்டிப்பா அற்புதம் செய்வார். ராமி சொல்லலாமா? 3வது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தீர்வு இல்லாத காரியங்களுக்கு அற்புதமாய் தீர்வு கொடுப்பார். இருக்கிறீங்களா? அற்புதமாய் தீர்வு கொடுப்பார். எந்த இடத்துல அற்புதமான தீர்வு உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இந்த அற்புதமான தீர்வு அப்படின்னா பாருங்க, amazing things. உங்க வாழ்க்கையில அவர் ஒரு பயங்கரமான தீர்வை கொடுப்பார், அற்புதமான தீர்வை கொடுப்பார். எந்த இடத்துல உங்களுக்கு தீர்வு வேணும்? ஒரு 30 செகண்ட் ஜெபம் பண்ணலாமா? பாஸ்டர் இந்த விஷயத்துல எனக்கு தீர்வு வேணும் பாஸ்டர், இந்த விஷயத்துல எனக்கு ஒரு அற்புதமான தீர்வு வேணும் பாஸ்டர். ஜெபம் பண்ணலாமா?
எந்த இடத்துல உங்களுக்கு தீர்வு முடிவு unsolved things பார்த்துருக்கீங்களா? 10 வருஷமா இழுத்துக்கிட்டு இருக்கோம் சில கேஸ் நம்ம வாழ்க்கையே. கேஸ்லாம் கோர்ட்ல இருக்கிற கேஸ் இல்லை, நம்ம வாழ்க்கையே சில கேஸ் இழுத்துக்கிட்டு இருக்கிறோம். 10 வருஷமா வராது, இது வராம இருக்கும். 5 வருஷமா அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கோம், இழுத்துக்க பறிச்சுக்க இருக்கோம். இருக்கிறீங்களா பாருங்க. சில நேரத்துல ஒரு காரியத்துக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் அற்புதமான தீர்வு நிறைய பேருக்கு என் மூலியமா கொடுத்திருக்கிறார். நிறைய பேருக்கு எப்படிப்பட்ட அற்புதமான தீர்வு தெரியுமா? ஒரே ஜெபம் பரலோகம். ஒரே ஜெபத்துல பரலோகத்துக்கு போயிடுவாங்க. நான் மாதிரி பாக்குறீங்க. ஆமா, ஆண்டவர் அந்த ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பெட் ஃப்ரீடா இருக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரே ஜெபம் தான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் மிஞ்சி போன ஒரு வாரத்துல போன் அடிப்பாங்க. பாஸ்டர், என் பாட்டி போயிட்டாங்க, எங்க அம்மா போயிட்டாங்க, எங்க அப்பா போயிட்டாரு. ஏன் தெரியுமா? அற்புதமான அன்சால்வ் மேட்டர். இதெல்லாம் தீர்வு இல்லாம அப்படியே ஃபேமிலி என்ன பண்ணிருப்பாங்க? கைவிட்டு இருப்பாங்க. பாஸ்டர் அவ்வளவுதான் முடிஞ்சு, பாஸ்டர் டாக்டர் ஏதாவது சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆனா இவங்க ஒன்றும் கிளம்பாம இருப்பாங்க. அந்த மாதிரியான அன்சால்வ் மேட்டர் எத்தனையோ பேர் தீர்வில்லாத காரியங்களுக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தீர்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். சொல்லலாமா? எந்த இடத்துல தீர்வு இல்லை உங்க வாழ்க்கையில, இன்னும் எந்த விஷயத்துல தீர்வு இல்லை, EPF காசு வழியாக இழுத்துக்கிட்டு இருக்குதா, அடுத்து மத்த காரியங்கள்லாம் வந்து இழுத்துக்கிட்டு இருக்குதா, எதுவுமே தீர்வு வரல பஸ். எப்ப தீர்வு வரணும்னு தெரியல பஸ். ஆண்டவர் 2025 உங்களுடைய வாழ்க்கையில அன்சால்வ் மேட்டர், தீர்வு இல்லாத காரியங்களுக்கு கர்த்தர் ஒரு தீர்வை கொடுப்பார். தீர்வு இல்லாத காரியங்களுக்கு கர்த்தர் தீர்வை கொடுப்பார். பாஸ்டர் என்ன பாஸ்டர் சொல்றீங்க? தீர்வு இல்லாத விஷயத்துக்கு எப்படி பாஸ்டர் தீர்வு கிடைக்கும்? ஆண்டவர் செய்வாரு. நீங்க யோசிக்க வேண்டாம், எப்படி செய்வாரு, எந்த மாதிரி செய்வாரு, எந்த மாதிரி பண்ணுவாரு சொல்லி நீங்க யோசிக்க வேண்டாம். கர்த்தர் செய்வார். இருக்கிறீங்களா? அவர் செய்வார், அவர் தீர்வை கொடுப்பார். ஆனா அவருடைய தீர்வு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லைனாலும் அவருடைய தீர்வு அவருடைய சித்தத்தின் பிரகாரம் இருக்கும். இருக்கிறீங்களா? நம்ம விரும்புகிற தீர்வு சில நேரத்தில் ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு, ஆனா அவர் விரும்புகிற தீர்வை நமக்கு கொடுப்பார். இருக்கிறீங்களா? ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரா இருக்கிறார். இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில 3வது காரியம், உங்களுடைய வாழ்க்கையில அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருந்து தீர்வில்லாத காரியங்களுக்கு தீர்வை கொடுப்பது என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லலாமா? இருக்கிறீங்களா? 3வது காரியம். 4வது காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது everlasting father, நித்திய பிதா. ஆண்டவர் உங்களுக்கு தகப்பனாய் இருக்க விரும்புகிறார். அவரே உங்களுக்கு தகப்பனாய் இருந்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் விரும்புகிறார். அதனால்தான் நம்ம சொன்னேன், கோபாலே எங்க அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. எப்படி சொல்லுங்க? கோபாலே எங்க அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. Almighty God, பாருங்க, everlasting father, he will provide everything to you. எல்லாத்தையுமே ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவை இருக்குது? பாஸ்டர் நிறைய தேவை இருக்குது. நான் உங்களை பார்த்து சொல்லட்டா, நிறைய தேவை இருக்குதா இல்ல நிறைய ஆசை இருக்குதா? இரண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. Is it needs or is your desire? உங்களோட ஆசையா தேவையா? ஆண்டவர் ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்றாங்க, தேவையை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றாரு. அவர் அற்புதமாய் செய்கிறவர். ஒரு சாட்சி சொல்லட்டா, நான் ஒரு வீட்டை ரெனோவேஷன் பண்ணேன். வீட்டை சரிங்களா? என் வீட்டை ரெனோவேஷன் பண்றப்ப என்கிட்ட என்ன இல்லை? காசு. சரிங்களா? ரெனோவேஷன் பண்ண காசு. அப்ப ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே ஆனாலும் என் வீட்டை நான் ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப ஆண்டவர் சொல்லிட்டு கொடுப்பாரு, நான் 6 மாசம் வெயிட் பண்ணேன். எத்தனை மாசம்? 6 மாசம் வெயிட் பண்ணேன். ஆண்டவரே வீட்டை ரெனோவேஷன் பண்ணோம், யாரையாவது அனுப்புங்க, யாராவது ஒரு ஆள் வச்சிருக்கீங்களா, அந்த ஆளை சீக்கிரம் காட்டிடுங்க, என் பொறுமையை சோதிக்காதீங்க. எப்படிதான் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே ரொம்ப நாள் எடுத்துச்சுன்னா என்னோட விசுவாசம் குறைஞ்சிடும், அதனால சீக்கிரமா கொடுத்துட்டீங்கன்னா நான் விசுவாசத்திலே இருப்பேன். சோ அதனால சீக்கிரமா
அந்த வீடு ரெனோவேஷன் பண்றதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கீங்களே, என் வீட்டை ரெனோவேஷன் பண்றதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கீங்களே, அந்த ஆளு சீக்கிரம் என் கண்ணு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. போன வருஷம் இங்க நம்ம 10ஆம் மாசம் 28ஆம் தேதி நம்ம இங்க கிவிங் ப்ராஜெக்ட் செஞ்சோம்ல, எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்ப நம்ம சபையில இருந்து ஜெயில இருந்து சீனவங்க தான் வந்திருந்தாங்க. பாத்தீங்களா, அந்த சீனவங்கல ஒருத்தர் வந்து வீடு ரெனோவேஷன் பண்றவர். அதை நான் ஜெயில கண்டுபிடிக்கிறேன். ஜெயில இருந்து வந்து எங்க கண்டுபிடிச்சேன்? இத்தனை நாங்க ஒரே சபையா இருந்து கூட கண்டுபிடிக்கல. இங்க வந்து பேசிட்டு இருக்கிறப்ப அப்பதான் சொன்னேன், நான் வீடு ரெனோவேஷன் பண்றாரு. நான் சொன்னேன், வீடு ரெனோவேஷன் பண்றாரா பார்த்தேன். நான் அப்ப மனசுல நினைச்சேன், இவராதான் இருக்கணும் கொடுங்க அப்படின்னு. ஆனா அதை நானே எங்க கண்டுபிடிக்கல, ஜெயில கண்டுபிடிக்கல. ஒரே சபையில தான், ஆனா சபையில கண்டுபிடிக்கல. ஆனா எங்க வந்து கண்டுபிடிச்சேன்? இங்க வந்து கண்டுபிடிச்சேன். வீட்டுக்கு நான் போயிட்டோம், ஜெயிலுக்கு போயிட்டு இருப்பாரு. அப்ப அவர் சொன்னாரு, உன் வீட்டை ரெனோவேஷன் பண்ண போறேன். ரெனோவேஷன் நான் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி வீடு ரெனோவேஷன் வீடு வந்து பாருங்க. அப்ப அவர் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு இருப்பாரு, யாருக்குமே கொடுக்காத ஒரு பிரைஸ் அவர் எனக்கு கொடுத்தாரு. நான் வெளியிலாம் கேட்டப்ப அதெல்லாம் ரொம்ப பிரைஸா இருந்துச்சு. ஆனா எனக்கு அவர் சொன்னாரு, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், ஜாமான் மட்டும் வாங்கி கொடுக்கிற பிரைஸ் மட்டும் நீ எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஆண்டவர். ஜாமான் மட்டும் வாங்கி கொடு, நான் உன்னோட வீட்டை ரெனோவேஷன் பண்ணி கொடுத்துறேன். எப்படி ஓகேவாமா? ஓகேவா? ஜாமான் மட்டும் வாங்கி கொடு, நான் உன் வீட்டை ரெனோவேஷன் பண்றேன்ட்டு அவர் என்ன பண்ணாரு? ரெனோவேஷன் பண்ணாரு. ரெனோவேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப என்ன இல்ல, ஜாமான் வாங்கி கொடுக்க இது எப்படி இருக்கு? இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அவர் என்ன பண்ணாரு? நீ காசே கொடுக்க வேண்டாம், இருக்கிறப்ப கொடுத்தா போதும். இருக்கு, ஆனா நான் ஆண்டவர்கிட்ட வேற மாதிரி விளையாடுறாரு. ஆண்டவர் விளையாடல, ஆண்டவர்கிட்ட நான் பிள்ளைன்ற உரிமையில நிறைய விஷயம் கேட்பேன். இருக்கு, ஆனா எனக்கு இங்க அற்புதம் வேணும். என்ன வேணும்? காசை கொடுத்து டக்குனு செஞ்சிடலாங்க, ஆனா அதுல ஆண்டவருடைய கருத்தை பார்க்க முடியாது. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கிறப்ப ஆண்டவருடைய கருத்தை பார்க்க முடியும், அற்புதத்தை பார்க்க முடியும். அதனால சாட்சியா சொல்றேன் பார்த்தீங்களா, அவர் தேவைகளை சந்திக்கிறவர். அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே வீடு ரெனோவேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. முடிச்சிருக்க பிற்பாடு நான் இன்னும் காசு கட்டல, சரிங்களா? அப்ப நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட 12ஆம் மாசம் 31ஆம் தேதிக்குள்ளார என்னோட வீட்டு ரெனோவேஷன் காசை நான் கட்டி முடிச்சிருக்கணும் ஆண்டவரே. நான் 12ஆம் மாசம் 2025 1ஆம் மாசம் 1ஆம் தேதிக்குள்ள போறப்ப கடன் எடுக்க கூடாதுன்னு நான் 12ஆம் மாசம் ஆரம்பத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நான் பேசாம இருந்துட்டேன், சரிங்களா? 12ஆம் மாசம் 28ஆம் தேதி எனக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல ராத்திரி 10:58 நான் சாப்பிட்டு இருக்கிற சர்வீஸ் முடிச்சுட்டு ஒரு கால் வருது. ஒரு சீனவங்க அடிச்சாங்க. அடிச்சுட்டு பிற்பாடு அவங்க சொன்னாங்க, நீ ஏதோ வீடு, அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்கு, சரிங்களா? நீ ஏதோ வீடு ரெனோவேஷன் பண்றேன்னு கேள்விப்பட்ட, ஆண்டவர் சொன்னாரு உன்னுடைய எல்லா ரெனோவேஷன் காசையும் என்னை கட்ட சொன்னாரு. அதனால நீ எந்த ரெனோவேஷன் காசு கட்டலையா, நான் பார்த்துக்கிறேன். இதுதான் நான் ஆராதிக்கிற அப்பா, சரிங்களா? இதுதான் நான் வணங்குற என்னுடைய அப்பா. என் தேவைகளை சந்திக்கிறவர், என் சூழ்நிலைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர். எவர்லாஸ்டிங் ஃபாதர், நித்திய. நான் நிறைய சாட்சி சொல்லலாம், அவ்வளவு இருக்கு. வாரம் சாட்சி தான் இல்லை. இன்னொரு சாட்சி சொல்லட்டா? சாட்சி சொல்லட்டா? எவர்லாஸ்டிங் ஃபாதர் அப்பா அங்க அவரு இருக்கிறீங்களா? 4 நாள் முன்னுக்கு என்ன நடந்துச்சு சொல்ல, 4 நாள் முன்னுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒருத்தருக்கு வந்தாங்க. வந்துட்டு என் மூத்த மகள்கிட்டையும் என்னோட 2வது மகள்கிட்டையும் என்ன செஞ்சாங்க, இதுதான் அப்பா. இருக்கிறீங்களா? இன்னைக்கு தங்கத்துடைய விலை என்ன? தங்கம் விலை எவ்வளவு? 4 அப்புறம் ரீசனா முதல்ல வாங்கிருக்காங்க. எவ்வளவு? 400+, சரிங்களா? ஆண்டவர் பாருங்க, தேவையை சந்திக்கிறவர். அது மட்டும் இல்ல, அற்புதங்களை செய்கிறவர். நம்ம பார்த்தோம்ல, இந்த சாட்சி முதல்ல சொல்லியிருக்கேன், அற்புதங்களை செய்கிறவர் சொல்லியிருந்தால, அவர் அற்புதம் செய்கிறவர் சொன்னால, ஒருத்தவங்க வந்துட்டு 2 சங்கிலி எடுத்து என் 2 மகளுக்கும் கொடுத்துட்டு, இது ஒரு 2 மகளுக்குன்னு சொன்னாங்க.
உங்களுக்கு கருப்பா தான் இருக்கும் கேட்க. பட் இருந்தாலும் ஆண்டவருக்கு நீங்க கருப்பா நிறைய இருக்கு. சரிங்களா? நிறைய அற்புதம் நடக்கும் என்னோட வாழ்க்கையில். சரிங்களா? ஆண்டவர் ஏன் தெரியுமா அற்புதம் நடக்குது? ஏன்னா அவருடைய அப்பா அவரின் தேவைகளை சந்திக்கிறவர். இருக்கிறீங்களா? அவரின் தேவைகளை சந்திக்கிறவர். நான் போயிட்டு நான் எனக்கு பின்னாடி ஓட மாட்டேன், எனக்கு பின்னாடி தான் எல்லாமே ஓடணும். இருக்கிறீங்களா? ஏன்னா நன்மையும் கிருபையும் எனக்கு பின்னாடி வருமா? இருக்கிறீங்களா? ஆனா நம்ம ஏன் நன்மை பின்னாடி ஓடணும்? நம்ம ஆண்டவர் பின்னாடி போவோம். நன்மையும் கிருபையும் நம்ம பின்னாடி வரும். இருக்கிறீங்களா? நாலாவது காரியத்தை சொல்றேன், கடைசியா ஒன்று சொல்றேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமாங்க? சமாதான பிரபுங்கிறது. இருக்கிறீங்களா? அஞ்சாவது காரியம், சமாதான பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சமாதான பிரபு, சமாதானத்தை கொடுக்கிறவர். சமாதானத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுப்பாருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில சமாதானம் கொடுப்பார் தெரியுமாங்க? சமாதானமே உங்களை வெறுத்துட்டு போறப்ப உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பாரு. நான் சொல்லலாமா? சமாதானமே இல்லாத சூழ்நிலையில, இல்ல பாஸ்டர் என்னுடைய சூழ்நிலை அவ்வளவுதான், சமாதானமே இல்லாத சூழ்நிலையில ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் சமாதானத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? சொல்ற சமாதானம் நீங்க சில நேரத்துல அனுபவிக்கிறீங்க பார்த்தீங்களா? இல்ல, ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஆண்டவருடைய சமாதானம் உங்களை கவலைப்பட வைக்காது. நம்பர் 1. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் உங்களை சந்தேகப்பட வைக்காது. நம்பர் 2. நம்பர் 3, ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் உங்களை பயப்பட வைக்காது. ஆனா இந்த மூணுமே உங்க வாழ்க்கையில இருக்குதுன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்ற சமாதானத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளல. உலகம் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? யோவான் புத்தகத்துல 14வது அதிகாரம் 27வது வசனம். இந்த வசனத்தை சொல்லி முடிச்சுட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு நான் முடிக்க போகிறேன். சரிங்களா? யோவான் 14:27. பாருங்க, 2 விதமான சமாதானம் இருக்கு. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் வாசிக்கிறீங்களா? 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். பாருங்க, சமாதானத்தை உங்களுக்கு வச்சிட்டு போறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானம், ஆண்டவருடைய சமாதானம் பயப்படுமா? வசனத்தை பாருங்க, யாருடைய சமாதானம்? போல் ராஜனுடைய சமாதானமா? பிரதர் ஜார்ஜுடைய சமாதானமா? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். ஆண்டவருடைய சமாதானம் பயப்படுமா? ஆண்டவருடைய சமாதானம், அதாவது ஆண்டவர் அவருடைய இதை கொடுக்கிறாரு. அப்ப ஆண்டவர் பயப்படுறவரா? ஆண்டவர் சந்தேகப்படுறவரா? ஆண்டவர் கவலைப்படுறவரா? அப்ப அவர் அதெல்லாம் செய்யலன்னா உங்க வாழ்க்கையிலும் அந்த சமாதானம் அதெல்லாம் செய்யாது. ஆனாலும் என் வாழ்க்கையில இன்னும் பயம் இருக்குது, கவலை இருக்குது, இன்னும் நான் சந்தேகப்படுறேன்னா அந்த சமாதானத்தை நம்ம பெறல. அது கீழே ஒரு சமாதானம் பாருங்களேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. இந்த சமாதானத்தை தான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இன்னமும் கவலையில இருக்கிறோம், வேதனையில இருக்கிறோம், கஷ்டத்துல இருக்கிறோம், இன்னும் பயப்படுறோம். இன்னும் என்ன செய்யணும்? நம்ம ஐயோ நடக்குமா நடக்காதா, வருமா வராதா, ஐயோ எப்படி தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம், பதற்றமா இருக்கிறோம். காரணம் என்னன்னா, 2வது சமாதானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், 1வது சமாதானத்துல வாழல. நம்ம 1வது சமாதானத்துல வாழணும், அந்த சமாதானத்துல வாழணும். இருக்கிறீங்களா? கவனத்துல பாருங்க. இந்த சாட்சி சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 2020வது ஆண்டுல நாங்க 5 வருஷமா ஒரு பேபிக்காக வெயிட் பண்ணோம். சரிங்களா? 5 வருஷமா ஒரு ஆம்பளை பையனுக்காக வெயிட் பண்ணோம். 2 பொம்பளை பிள்ளைங்க பார்த்துட்டாங்க. ஆனா 2020ல நாங்க 5 வருஷமா வெயிட் பண்ண ஒரு ஆண் பிள்ளைக்காக நாங்க வெயிட் பண்ணோம். கடைசியா 2020ல ஆண் பிள்ளை, என்னோட 3வது பையன் அவர் பிறந்தார். 3வது பையன் பிறந்தார். சரியா? 1வது பொண்ணு என்னோட மூத்த மகன் அவங்க இருக்கிறாங்க. 2வது மகன், 3வது பையன் எனக்கு பிறக்கும் பொழுது நான் ரொம்ப ஆசையா போய் தூங்கினேன். ஆனா அவருடைய சரீரத்துல 24 விதமான வியாதி இருந்துச்சு. எத்தனை விதம்? 24 விதமான வியாதி. நான் அவரை பார்க்கும் பொழுது ஆண்டு சொன்ன, ஆண்டவரே 5 வருஷமா நாங்க காத்திருந்து பெறுகிற ஒரு மகன் இப்படி ஒரு வியாதியில வரணுமா ஆண்டவரே அப்படின்னு கேட்டப்ப ஆண்டவர் ஒண்ணுமே எனக்கு பதில் சொன்னாரு. அப்ப இந்த வசனத்தை தான் ஆண்டவர் எனக்கு காட்டினார்.
நான் அவனுக்கு சமாதானத்தை கொடுப்பேன் அப்படின்னு. 65 நாள் அந்த 3வது பையன் உலகத்துல வாழ்ந்துட்டு 65வது நாள் இறந்து போயிட்டாரு. நான் போயிட்டு 2வது நாள் பிரசங்கம் பண்ண, கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். இதுதான் என்னோட பையன் இறந்து 3வது நாள் நான் பிரசங்கம் பண்ணல. பிரசங்கம் இருக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் நான் அப்பதான் இந்த வசனத்தை அனுபவிச்சேன். இதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனா அந்த நேரத்துல தான் 5 வருஷமா காத்திருந்த என்னுடைய பையனை நான் விடும் பொழுது டாக்டர் கேட்டாங்க, பிரதர் நாங்க டியூப் எடுத்துடலாமான்னு. நான் சொன்ன டியூப் எடுத்துருங்க அப்படின்னு. டியூப் எடுத்து அவங்க சொன்னாங்க 8 மணி நேரத்துல அவர் இருக்க மாட்டாரு. நான் சொன்ன பரவாயில்ல எடுத்துருங்க அப்படின்னு. கர்த்தர் அந்த சமாதானத்தை கொடுத்தார். மரண சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் உங்களை குழப்பாது. கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் உங்களை பயப்பட வைக்காது. கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் உங்களை தடுமாற வைக்காது. கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் நீங்க சந்தேகம் பட மாட்டீங்க. கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். இந்த 5 வாக்குத்தத்தத்தை நான் சொல்றேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இந்த 5 வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னார்னா அவர் நிச்சயமாய் செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். நம்ம எழுதிருக்கலாமா? இந்த 5 வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்கிறவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க இதை செய்ய வேண்டாம், நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில காரியங்களை செய்து முடிக்கும். இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீ பாருங்களேன், நம்ம ஒரு வார்த்தை சொன்னேன், எங்க அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. இந்த வார்த்தையை ஆழமா உணருங்க. என் அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. எனக்கு உலகத்துல பெற்ற தகப்பன் எனக்கு இன்னும் உயிரோட இல்லைனாலும், ஆனா என்னை படைத்த தகப்பன் இன்னும் எனக்கு உயிரோட தான் இருக்கிறாரு. எனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எங்க அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. எனக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என் அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. எனக்காக நிக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என் அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. எனக்காக பரிந்து பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்க அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கிறார். சில காலை வேலையில ஒரு காரியத்தை நீங்க ஆழமா யோசிக்கணும். ஆழமா உங்க மனதுல போட்டுங்க, எங்க அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கிறார். சொல்லலாமா? என் அப்பா என்ன இன்னும் உயிரோட தான் இருக்கிறார். வாக்கு கொடுக்கிற என்னுடைய தகப்பன் என் வாழ்க்கையில இன்னும் உயிரோடு இருக்கிறார். சொல்லலாமா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? Thank you Jesus. நன்றி சொல்ல எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நல்ல தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சர்வ வல்லவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீங்க இருக்கிற இடத்துலயே ஆண்டவர் உங்களை தொட அவர் வல்லவரா இருக்கிறார். நீங்க நான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை தொடுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை தொடுவார். நீங்க நிக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை தொடுவார். நீங்க நிக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை தொட்டு பேசுவார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார். நான் செய்வேன், சொன்னது நான் என்று அவர் நினைப்பூட்டுகிறார். 5 வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்க்கையில நான் செய்து முடிப்பேன். 5 விதமான வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்க்கையில அது நிறைவேறும். 5 விதமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில 2025 முடிவதற்குள்ளாக நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். நீங்க சந்தேகப்பட தேவையில்லை. கர்த்தருடைய சமாதானத்துல நீங்க வாழுங்க. கர்த்தருடைய சமாதானத்துல நீங்க வாழுங்க. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நான் ஜேபியில இருந்து வந்து இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில காரியங்களை செய்வார். நிச்சயமாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போற காரியங்கள் அதிசயமா இருக்கும். நிச்சயமாய் கர்த்தர் செய்ய போற காரியங்கள் அற்புதமா இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எதையுமே செய்ய தேவையில்லை. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்து முடியும். எல்லாரும் கரங்களை உயர்த்தலாமா? இருக்கிறவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி
அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஆண்டவரே அவர் சொல்லலாம், ஆண்டவரே நீங்க செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். எப்படி இந்த பாஸ்டருடைய வாழ்க்கையில அற்புதத்தின் மேல அற்புதம் செஞ்சீங்களோ, என் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கணும், என் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கணும், என் வாழ்க்கையிலும் ஆண்டவரே உங்களுடைய நன்மையை நான் பார்க்கணும். 2025 முடிவதற்குள்ளாக பெரிய மாற்றத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே அப்பா கர்த்தாவே முடிவில்லாத காரியத்துக்கு, தீர்வில்லாத காரியத்துக்கு தீர்வு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே என் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். கர்த்தாவே நீரே எனக்கு நல்ல ஆலோசகராய் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். ராத்திரி வேளையில நான் அப்படியே நம்புறேன். ஆண்டவரே சொல்லலாமா? ஆண்டவரே நான் அப்படியே நம்புறேன். ஆண்டவரே அப்பா இது ஏதோ பாஸ்டருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையா இல்லாம நீங்க சொன்ன வார்த்தையா, நீங்க கொடுக்கிற வாக்குத்தத்தமாய் நான் நினைவு கூறுகிறேன். ஆண்டவரே நான் நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே இந்த காலை வேளையில அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே உங்களை தொடுகிறார் இந்த காலை வேளையில, ஆண்டவரே உங்களை தொட்டிருக்கிறார் இந்த காலை வேளையில. நீங்க ஒருவேளை அதை உணராம இருக்கலாம், ஆனா நான் என்னுடைய ஆவியில உணர்றேன். கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார் என்று சொல்லி இங்க இருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஆண்டவர் தொட்டிருக்கிறார். நீங்க இந்த இடத்துக்கு வரும் பொழுது எப்படி யோசிச்சு வந்தீங்கன்னு தெரியாது, ஆனா இந்த இடத்துக்கு போகும் பொழுது ஒரு வார்த்தையில உறுதியா போக போறீங்க. என் அப்பா உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி, என் அப்பா இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு நீங்க வீட்டுக்கு போக போறீங்க. இதாவது இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அப்பா இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா பயத்திலிருந்து, எல்லா கவலையிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் இவர்களை விடுதலையாக்குகிறேன். எல்லா கவலையிலிருந்து, எல்லா மனபாரத்திலிருந்து, எல்லா வியாதியிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் இவர்களை விடுதலையாக்குகிறேன். என்ற காலை வேளையில நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அற்புதமாய் பேசினதுக்காய் நன்றி, அற்புதமாய் அப்பா இவர்களை தொட்டதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அப்பா உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அப்பா இந்த காலை வேளைக்காக நன்றி, வந்திருக்கிறவர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தேவனே இவர்களை தொட்டதுக்காய் நன்றி. ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். நான் மறுபடியும் சொல்றேன், 5 வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். இந்த வாரத்திலேயே நிறைய காரியங்கள் மாறுவதை நீங்க பார்ப்பீங்க. என்னடா எப்போதும் நடக்காத காரியங்கள் நடக்குது அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது சில மாற்றங்களுக்காக சில மாற்றங்கள் ஏற்படும். நான் மறுபடியும் இந்த வாக்கியை சொல்றேன், சில மாற்றங்களுக்காக சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆண்டவர் அந்த மாற்றங்களை அவர் செய்கிறவரா இருக்கிறார். இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? என்னோட பேசுறதுக்காய் நன்றி ஆண்டவரே, என்னோட பேசுறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசுறதுக்காய் நன்றி சொல்லுகிறேன். நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே என்னோட பேசுறதுக்காய் நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே கர்த்தாவே காலை வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா நீ சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். இந்த காலை வேளையில இங்க வந்திருக்கிறவர்களுக்காய் நன்றி. என் தேவன் எல்லாரையும் சந்தித்ததுக்காய் நன்றி, எல்லாரோட பேசுறதுக்காய் நன்றி. அப்பா உம்முடைய நாம மகிமைப்படட்டும். நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே உங்கள் வீடு திரும்பி போகும் பொழுது ஒரே ஒரு நம்பிக்கை, என் அப்பா இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்கிற கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே சொல்லலாம். ஆமென், ஆமென்.